ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு என்ன இது நம்மக்கிட்டே வந்து இவ வந்து பார்த்திங்கன்னா அன்ஈஸியாக வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை வந்து பார்த்தா நம்ம மல்லி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து கூடவே வந்து வெளியே வந்தாங்க. ஸோ அந்த காட்சிக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு என்னங்க வந்து ஃபீல் பண்ணுறீங்களா, அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் வந்து விட்டுத்தலைங்க. அவங்க வந்து இப்போ தானே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய மைண்ட் செட் வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் வந்திருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு வந்து மெமரி லாஸ் தானே, நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகம் வர மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்துடலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன்ல, நான் வந்து இருக்கேன்ல, அவளுடைய நடவடிக்கை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து ஏற்றி வந்து விட்டுட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சுடர் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து தெரியும். அவள் வந்து உண்மையான ரேணுகா வந்து கிடையாது. அவளுக்கு வந்து ஒரு ஞாபகமும் வந்து கிடையாது. அவள் வந்து பயங்கரமாக வந்து ஆக்டிங் பண்ணுறான்றத வந்து எனக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத. இருக்கிற வரைக்கும் வந்து அவள் கையும் காலமாக வந்து மாற்ற வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்கணும். ஆனால் நான் வந்து ஃபீல் பண்ண போகிறதில்ல. அவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லைங்கிறதுனால வந்து நான் வந்து உண்மையாக வந்து ஃபீல் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னங்க ஹெல்ப் பண்ணணும், என்ன மாதிரியான ஹெல்ப் வந்து உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். உடனே வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு, நானும் அவளும் வந்து கல்யாணத்து காலத்தில் வந்து எடுத்த ஃபோட்டோஸு, அதுக்கு முன்னாடி வந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஆல்பமாக வந்து இருக்குது. ஸோ அந்த ஆல்பம் எல்லாமே வந்து நீ அவங்களுக்கு வந்து காட்டு. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து புரிய வரும். ஏதாச்சும் வந்து அதுலேருந்து வந்து அவளுக்கு வந்து ஞாபகம் வருமா அப்படிங்கிறத வந்து நீ வந்து கொஞ்சம் செக் பண்ணி வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதுவே வந்து வேறு யாருக்கிட்டையோ இல்லை நிஷாக்கிட்டேயோ இல்லை வந்து கதிரேசன்கிட்டேயோ வந்து இல்லை உங்கள் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கல்யாண ஆல்பமெல்லாம் வந்து காட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் நிறைய வந்து காட்டுங்க, இதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து கேளுங்க. அப்படி வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து அவள் வந்து சொல்கிறாளான்னு வந்து பார்ப்போம், அவளுக்கு வந்து ஞாபகம் வருதா வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி என்னது கதிரேசன்கிட்டேயோ நிஷாக்கிட்டேயோ சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. ஆனால் நம்ம மல்லிக்கிட்ட வந்து சொல்லும்போது அதுவும் மேரேஜ் ஆல்பமை வந்து எடுத்து காட்டு, அப்போ தான் வந்து அவளுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஞாபகம் வருதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன தான் வந்து விஜய்க்கு வந்து மல்லி வந்து சீப்பாக வந்து கிடச்சிட்டா அப்படிங்கிறதுக்காக வந்து என்னன்னாலையும் வந்து பேசலாமா, என்னன்னாலையும் வந்து பண்ணலாமா? ஏன்டா விஜய், உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து ஈவு இறக்கம்ன்றது இல்லையா? என்ன ஏது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிச்சு வந்து பேச மாட்டியா? நம்ம மல்லி வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு கூட வந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னென்னமோ வந்து போராடுறாங்க, என்னென்னமோ வந்து பண்ணுறாங்க. ஆனால் நீ வந்து ஒரு ஆல்பத்தை வந்து எடுத்து காட்டு, அப்போயாச்சும் வந்து அவளுக்கு வந்து ஞாபகம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து ஒரு 2வது மனைவியாக வந்த மல்லிக்கிட்ட வந்து நீ வந்து உன்னுடைய மனைவியோட நீயும் உன்னுடைய மனைவியும் வந்து இருக்கிற ஃபோட்டோ வந்து எடுத்து காட்டு, அப்பயாச்சும் வந்து அவளுக்கு வந்து ஞாபகம் வருதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்கக்கிட்ட வந்து சொன்னால், இவங்க வந்து அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து பார்க்கும்போது என்ன நம்ம விஜய் வந்து இப்படியெல்லாம் வந்து இருந்திருக்காரு, நம்ம தான் வந்து வேஸ்ட்டாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து வரும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து இவங்களுக்கு வந்து தோணலையா? இல்லை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்காமல் இந்த இதே வந்து சொல்லிட்டு போயிட்டாரா நம்ம விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து நமக்குள்ளே வந்து உண்டாகுதில்ல. கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலுமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா இது நம்மக்கிட்டேயே வந்து இவங்களுடைய கல்யாணத்துடைய ஆல்பத்தை வந்து எடுத்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது எந்த பெண்ணுக்கு தான் வந்து கோபம் வந்து வராது. கோபம் வந்தாலே நம்ம மல்லி இருந்துட்டு மனசுக்குள்ளேயே வந்து வச்சுக்கிட்டு எதுவுமே வந்து பேசாமல் சைலண்ட்டாக வந்து இருக்காங்களே, அது வரைக்கும் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்க விஜய். மற்றபடி வந்து நீ வந்து சும்மா வந்து இதெல்லாம் வந்து வேறு யாருக்கிட்டேனா வந்து சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல, எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்ம மல்லி. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காம எதுவுமே வந்து பண்ணாமல் நம்ம மல்லியும் வந்து சரி, ஓகே, நான் வந்து காட்டுறேங்க, நான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வர மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுடர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் சும்மாவே வந்து நம்ம மல்லிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா
வம்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வம்பு இழுக்கும்போது தான் வந்து நம்ம மல்லி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து என்கிட்ட வந்து கேள்வி வந்து கேட்டீங்க. வெண்பா வந்து நான் வந்து வளர்த்த விதம், அதுக்கப்புறம் அது இதுன்னு சூப்பராக இருக்குன்னுலாம் வந்து சொன்னீங்க. வெண்பா வந்து நான் வந்து 2 வருஷமாக வந்து வளர்த்தேன். அதனால தான் வந்து என்கிட்ட வந்து அவள் வந்து பாசமாக வந்து இருக்கா அப்படின்னலாம் வந்து சொன்னீங்க. நம்ம மல்லி வந்து சொன்னாங்க சுடர்கிட்ட இருந்துட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த சுடர் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவளை வந்து சும்மா வந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, உடனே வந்து பார்த்திங்கன்னா, என்ன நீங்கள் வந்து என்னை வந்து ரொம்ப நேரமாக வந்து கேள்வியை வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பதில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஞாபகம் வருதா வந்து பாருங்கள். அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்ன வந்து கேட்டுருவா? இவ வந்து ஏதாச்சும் வந்து சும்மா இல்லாமல் சும்மா வந்து ஏதாச்சும் வந்து கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அது வந்து மண்டைக்குள்ளேயே வந்து ஓடிக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் இருந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒன்று கேட்குறேன், அது வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வருதா பாருங்கள் அப்படின்னதும், இந்த சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து யாராச்சும் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து பார்க்கணுமே அவங்க மூஞ்சி பேய் அடித்த மாதிரி வந்து அந்த மாதிரியான ஒரு பயம் கலந்த ஒரு மூஞ்சியாக வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாறுது. ஸோ அப்படியா சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து யாருமே வந்து தெரியாது. நான் தான் வந்து மெமரி லாஸில் வந்து இருக்கேனே. எனக்கு போய் வந்து யார் வந்து சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து தெரியும். என் பேர் வந்து ரேணுகாந்த் தானே, நீங்களே தானே வந்து சொன்னீங்க. எனக்கு வந்து சுடர்ன்னு யாரும் தெரியாது. இந்த வீட்டில் இருக்கிறவங்களே யார் யாருன்னு வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து முழுசாக வந்து தெரில. ஸோ அதை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சா மட்டும் அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நான் வந்து சுடர் யாருங்கிறத வந்து ஞாபகம் வந்து வச்சுக்க முடியும். அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இந்த சுடர் வந்து பார்த்திங்கன்னா போலி ரேணுகா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நடிக்கிறா எப்பா சுடருங்கிறத வந்து யாருன்னே தெரியாத மாதிரி வந்து நடிக்கிறாளே. இவெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து எந்த இடத்துல வந்து ஆக்டிங் கிளாஸில் வந்து போய் ஜாயின் பண்ணி வந்து கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அதே இடத்துல போயிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து விட்டு நீ நல்ல ஆக்டிங் வந்து கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுடலாம் போல். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-ta.